அது அந்த பக்கம் வந்து இல்லை, நதி அந்த பக்கம் வந்து. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிய கயிறு. ஓகே போதும். இன்னும் கொஞ்சம் லென்த் எடுத்துக்கணும் அதில். இதெல்லாம் டைமிங் மிஸ் ஆகிற பாயிண்ட்டு பாரு. இவ்வளோ நேரம் எடுக்கும்போது லென்த் எடுத்துட்டேன்னா உனக்கு டைமிங் மிஸ் ஆகுது பாரு. இதெல்லாம் எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த டைம் வேஸ்ட் ஆகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதுக்கே 1:16 ஆகி போச்சு. அந்த பக்கம் போனதியா இது தூக்கி பிடிதா, இது தூக்கி பிடி. தூக்கி நிறுத்துறா கதை, அவர் இழுப்பார். இருடா, அது இல்லை இந்த கயிறு பார்த்தியா, கன்ஃபியூஸ் ஆகுதா? லென்த்தை விடக்கூடாதுன்னு சொல்கிறது எதுக்காக? அதுக்கு தான் அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறல. போதும், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் போட்டுக்கிற. சுற்று. போதும், அதுவும் போதும், விடு. நீ விட்டுறா, இரு இழுக்கும்போது விடு. அந்த மரத்துக்கு சாய்ச்சி வச்சிரு. ஸ்ட்ரெயிட்டாக நிற்காதா, நல்லா குனிஞ்சிக்கோ. நல்லா குனிஞ்சி ஏடு. தண்ணி சேர்ந்துற மாதிரி இழு, கிணத்துல இழுக்கிற மாதிரி. அவ்வளோ பெல்ட் ரோப்லேயே போடு, அதுக்கப்புறம் ஏற்றிக்குவேன். டைட் வச்சுக்கோ கொஞ்சம், அதுக்கப்புறம் ஏற்று. அதெல்லாம் கிடையாது. நாயா ஏறணும், நாயா ஏறணும். இது என் வேலையா இல்லை, நாயா ஏறணும். சொல்றேன், இது வேலையே கிடையாது, நாயா ஏறணும். நல்ல முடவை ஏறதில்லை, அதெல்லாம் சின்ன வயசுல ஏறணும். இப்பெல்லாம் யாரையும் பண்ணல. வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, சும்மா கையில் வச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றணும். ஓகே போதும், விடு. ரொம்ப டைட் வேணாம், விடு. தட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்பலாம் தட்டால, ஒரே ஒரு தட்டு, லைட்டாக ஒரு தட்டு. ஸ்பேனரை போட்டு கீழே போட்டுரு. எல்லாம் நீ சுற்ற தேவையில்ல. அவ்வளோதான், ரோப்பை கழட்டு. இப்போ தூக்கி மேலே போடு ரோப்பை. இறங்கு, பார்த்துட்டு இல்லாமல் இறங்கு.
அந்த கயிறு கழட்டது தான் உனக்கு வேஸ்ட் டைமிங்கே இப்போ. மெதுவாக மெதுவாக பார்த்து இறங்கு.